லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை மற்றும் பல்சுவை. தடம் தந்த தகைமை அரசர் தாவீதின் படை சிறப்பு. ஆண்டவர் இஸ்ரேலரை குறித்து உரைத்த வாக்கின்படி தாவீது அரசராவதற்கு இஸ்ரேல் மக்கள் அனைவரோடும் தாவீதின் ஆற்றல்மிகு வீரர்களின் தலைவர்கள் பலர் அவருக்கு உறுதுணையாயிருந்தனர். அக்மோனியின் மகன் யாசோபயாம், இவர் 30 தலைவர். தம் ஈட்டியால் 300 பேரை ஒரே நேரத்தில் குத்திக் கொன்றவர். அவரை அடுத்து அகோக்கியராகிய தோதாவின் மகன் எலையாசர், இவர் மாவீரர் மூவருள் ஒருவர். பெலிஸ்தியர் போரிட படை திரட்டிக் கொண்டு வந்திருந்த பொழுது பஸ்தமில் தாவீதுடன் இருந்தவர். வார்கோதுமை பயிர் நிறைந்த ஒரு வயல் அங்கிருந்தது. மக்களோ பெலிஸ்தியருக்கு அஞ்சி ஓடினர். அப்போது அவர்கள் அவ்வயலின் நடுவே நின்று கொண்டு அதை காத்து பெலிஸ்தியரை முறியடித்தனர். இவ்வாறு ஆண்டவர் மாபெரும் வெற்றியை தாவீதுக்கு தந்தருளினார். பெலிஸ்தியரின் படை ரபாயும் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கியிருந்தபோது 30 தலைவருள் 3 அதுல்லாம் குகைக்குச் சென்றனர். தாவீது கோட்டைக்குள் இருந்தார். பல்சுவை. இவ்வாறு புனிதர்கள்: புனித ஜெம்மா உம்பர்தா கல்கானி, அன்பு நேயர்களே, தவக்காலத்தின் 5ஆம் வாரத்தில் இருக்கும் நாம் இன்றைய நமது பல்சுவையில் இவ்வாறு புனிதர்களான புனித ஜான் பாப்டிஸ்ட் தி லசால், புனித ஜூலி ஃபிலியட், புனித வால்ருட், தூய புல்ஃபட், புனித ஜெம்மா உம்பர்தா கல்கானி, லாஸ் ஆண்டிஸ் புனித தெரேசா, புனித மார்கரெட் கஸ்தல்லோ ஆகியோர் குறித்து காண இருக்கின்றோம். உன்னை நம்பி வாழும்போது உறுதி பெறுகிறேன், உன் பணியை செய்யும் போது நிறைவு அடைகிறேன், உன் வழியில் செல்லும் வாழ்வில் அமைதி காண்கிறேன், இறைவா இறைவா அமைதி காண்கிறேன், நிறைவு அடைகிறேன், நான் அமைதி காண்கிறேன். ஏப்ரல் 7 புனித ஜான் பாப்டிஸ்ட் தி லசால். புனித ஜான் பாப்டிஸ்ட் தி லசால் பிரான்ஸ் நாட்டில் உள்ள ரெய்ம்ஸ் நகரில் கிபி 1651 ஆண்டு ஏப்ரல் 30 அன்று பிறந்தவர். மிகவும் வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்த இவரது தந்தை பெயர் லூயிஸ் தி லசால், தாயார் நிக்கோல் தி மொயேத் ப்ரோயிலெத். கிபி 1678 ஆண்டு ஏப்ரல் 9 அன்று தமது 26ஆம் வயதில் குருத்துவ அருள்பொழிவு செய்யப்பட்ட இவர் 2 ஆண்டுகளில் இறையியலில் முனைவர் பட்டம் பெற்றார். 1679 ஆண்டு இளைஞர்களுக்கென்று ஒரு பள்ளியை நிறுவி அப்பள்ளியின் ஆசிரியராக தாமே அதனை பொறுப்பேற்று நடத்தினார். 1684 ஆண்டு தம்முடன் சேர்ந்து உழைத்த நண்பர்களை ஒன்று சேர்த்து ஓர் துறவற சபையை தோற்றுவிக்க எண்ணி திட்டங்கள் தீட்டி இதனால் பல துன்பங்களையும் தனது வாழ்வில் அனுபவித்தார். இருப்பினும் தனது பணியில் இறைவனின் துணையோடு தம்மை முழுவதுமாக அர்ப்பணித்தார். தாழ்ச்சியுடனும் ஏழைகளின் மீது கொண்ட பாசத்திலும் சிறந்து விளங்கிய இவர் தம் வாழ்நாள் முழுவதும் ஏழை மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக தம்மை முழுவதுமாக அர்ப்பணித்தார். ஜான்சனிசம் என்ற நச்சு கலந்த கொள்கை பிரான்ஸ் நாட்டை அதிர வைத்தபோது அண்டை நாடுகளுடன் ஓயாத போர் ஏற்பட்டது. இதனால் நாட்டில் கடுமையான பஞ்சமும் பல்வேறு இன்னல்களும் ஏற்பட்டன. கல்வியறிவு நாடு முழுவதும் இல்லாமல் போகவே மீண்டும் ஏழை மாணவர்களுக்கென்று 2 பள்ளிகள் நிறுவி நாள்தோறும் தவறாமல் ஆசிரியர்களுக்கு கற்றுக் கொடுத்து
தங்குவதற்கு இல்லமும் உணவையும் அளித்து எல்லா வழிகளிலும் அவர்களை ஊக்கமூட்டினார். காலத்திற்கேற்ப தொடக்க மேல்நிலைப் பள்ளிகளை தொடங்கியதோடு ஆசிரியர் பயிற்சி பெறும் பள்ளிகளையும் தொடங்கி பல வழிமுறைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நேர்மையான கிறிஸ்தவர்களை உருவாக்குதல் என்பதனை தனது கல்விப் பணியின் குறிக்கோளாக முன்வைத்திருந்த இவர் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் வெற்றியடைந்தன. தமது தொடர் உழைப்பினால் உடல் ஆரோக்கியத்தையும் ஆற்றலையும் இழந்த ஜான் ஆஸ்துமா மற்றும் கீழ்வாதம் போன்ற பலவித நோய்களால் உடல் வேதனைகளை அனுபவித்தார். 1719 ஏப்ரல் 7 அன்று பிரான்சில் ரூபான் என்ற இடத்தில் இறந்தார். பிரான்ஸ் நாட்டின் ஏழை சிறுவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக தனது வாழ்க்கையை செலவிட்ட இவர் கத்தோலிக்க பள்ளிகளின் முதல் நிறுவனர் என்று அழைக்கப்படுகின்றார். 1888 பிப்ரவரி 19 அன்று அருளாளர் பட்டமும் 1900 மே 24 அன்று திருத்தந்தை 13 லியோ அவர்களால் புனிதர் பட்டமும் கொடுக்கப்பட்டது. ஏப்ரல் 8 புனித ஜூலி வில்லியர்ட். ஜூலை 12 பிரான்ஸ் நாட்டில் உள்ள குவில்லி பிகார்டி எனுமிடத்தில் தமது பெற்றோரின் 7 குழந்தைகளில் 6வதாக பிறந்தார். தந்தை பெயர் ஜீன் பிராங்காய்ஸ் பில்லியட், தாய் மேரி லூயிஸ் அந்தோனியத். வசதி வாய்ப்புள்ள விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் பிறந்ததிலிருந்தே மறைக்கல்வியை நன்கு கற்றுத் தேர்ந்து கனிவான இதயத்துடனும் திறந்த மனதுடனும் சுற்றுப்புறம் உள்ளவர்களுக்கு மறைக்கல்வியை கற்பிப்பதில் ஆர்வமாயிருந்தார். நோய்வாய்ப்பட்டோருக்கும் ஏழைகளுக்கும் உதவுவதில் ஆர்வம் காட்டிய இவர் 1774 இவரின் தந்தை முடக்குவாத நோயால் தாக்கப்பட்டதால் தந்தையை கவனிக்கும் பொறுப்பில் ஈடுபட்டார். இதனால் சில ஆண்டுகளிலேயே இவரும் உடல்நலமற்று படுக்கையில் கிடக்கும் நிலை வந்தது. ஏறக்குறைய 20 ஆண்டுகள் தமது படுக்கையில் இருந்தபடியே மறைக்கல்வியை கற்பிப்பதிலும் ஆன்மீக ஆலோசனைகள் வழங்குவதிலும் ஈடுபட்டிருந்தார். அவரது தூய்மையை கேள்விப்பட்ட பலர் அவரை நாடி வந்து அவரது ஆன்மீக ஆலோசனைகளை பெற்றுச் சென்றனர். நடக்க இயலாத நிலையிலும் வீடு வீடாகச் சென்று மறைக்கல்வி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதனால் ஒரு காலகட்டத்தில் தமது பேச்சு திறனையும் இழந்தார். ஏறக்குறைய 22 ஆண்டுகளுக்குப் பிறகு அவரால் நன்கு நடக்கவும் பேசவும் முடிந்தது. ஏழைகளின் தேவைகளில் கவனமாக இருந்த ஜூலி சமூகத்தின் பிற வகுப்பு மக்களுக்கும் கிறிஸ்தவ கல்வியின் அவசியத்தை உணர்த்தினார். 1816 பெல்ஜியம் நாட்டின் நாமூர் நகரில் உள்ள சபையின் தலைமை இல்லத்தில் 64 வயதில் ஜூலி இறந்தார். 1906 மே 13 அன்று திருத்தந்தை 10 பயஸ் அவர்களால் அருளாளர் பட்டமும் 1969 ஜூன் 22 அன்று திருத்தந்தை 6 பவுல் அவர்களால் புனிதர் பட்டமும் இவருக்கு வழங்கப்பட்டது. என்னை மட்டும் நம்பும் போது எழுந்து நடக்க முடியாமல் கவிழ்ந்து தவிக்கிறேன். என்னுள் வாழும் உன்னை நம்பி எழுந்தடி வைத்தேன். என்னுள் வாழும் உன்னை நம்பி எழுந்தடி வைத்தேன். இனி இமயமென தடைவரினும் எளிதாய் கடப்பேன். எளிதாய் கடப்பேன், நான் எளிதாய் கடப்பேன். ஏப்ரல் 9 புனித வால்ட்ரூட். மிகவும் அழகிய பெண்ணாக வளர்ந்த இவரை பெரும் பணம் படைத்தவர்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்பினார்கள். ஆனால் அவரது பெற்றோர்கள் அவரை ஹைனால்ட் நகரின் பிரபுவுக்கு திருமணம் முடித்து வைத்தனர். இவர்களுக்கு 4 குழந்தைகள் பிறந்தனர். பணி ஓய்வு பெற்ற வால்ட்ரூட்டின் கணவர் அங்கிருந்த ஒரு துறவு மடத்தில் தஞ்சமடைந்தார். 656 வால்ட்ரூட் தாமே ஒரு பெண் துறவியாக மாறினார். தமது சொந்த பள்ளியை நிறுவிய இவர் சிறை கைதிகளை விடுதலை செய்வதில் அதிக ஆர்வம் காட்டினார். அவர்களை மீட்பதற்காக மீட்பு விலை கொடுக்க வேண்டியிருந்த பட்சத்தில் தம்மிடமிருந்த வெள்ளிப் பொருட்களை எடை போட்டு விற்றார். கைதிகள் யாவரும் மீட்பு விலை கொடுக்கப்பட்டு மீட்கப்பட்டனர். அவர்கள் அனைவரையும் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்ததால் வால்ட்ரூட் வரலாற்று ஆர்வலர்களால் கொண்டாடப்படுகின்றார். 688 ஏப்ரல் 9 அன்று பெல்ஜியத்தில் உள்ள மோன்ஸ் நகரில் இறந்தார் புனித வால்ட்ரூட். பெல்ஜியத்தில் புனித வால்ட்ரூட் மலையில் இவர் பெயரில் பேராலயமும் கல்லூரிகளும் உள்ளன. மோன்ஸ் நகரில் இவர் பெயரில் அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம் ஒன்றும் உள்ளது.
ஏப்ரல் 10 தூய புல்பர்ட். புல்பர்ட் பிரான்ஸ் நாட்டில் உள்ள பிகாடி என்னும் இடத்தில் பிறந்தார். தன்னுடைய தொடக்க கால கல்வியை ஹெர்பர்ட் என்பவரிடம் கற்ற புல்பர்ட், இந்த ஹெர்பர்ட் தான் பின்னாளில் திருத்தந்தை 2ஆம் சில்வஸ்டராக உயர்ந்தார். படிக்கும் போதே திறமையானவராக விளங்கிய புல்பர்ட் வளர்ந்து பெரியவரான பிறகு மிகச்சிறந்த கல்வியாளராக மாறினார். எந்த அளவுக்கு என்றால், அவரிடம் பாடம் கற்ற மாணவர்கள் அனைவரும் அவரை அன்போடு வணக்கத்திற்குரிய சாக்ரட்டிஸ் என்றே அழைத்து வந்தார்கள். புல்பர்ட்டிடம் இருந்த திறமையை பார்த்துவிட்டு ஆயர் பேரவை இவரை சாட்ரஸ் என்ற இடத்திற்கு ஆயராக உயர்த்தியது. ஆயராக உயர்ந்த பின்பு புல்பர்ட் மிகச் சிறப்பான பணிகளை செய்து வந்தார். திரு அவையின் சொத்துக்களை ஒரு சில பொதுநிலையினர் நன்றாக அனுபவித்து வாழ்ந்தபோது அதனை கடுமையாக விமர்சித்த இவர் தவறு செய்த ஒரு சில குருக்களையும் ஆயர்களையும் கடுமையாக விமர்சித்தார். இதனால் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்ப அதைக் கண்டு அஞ்சாமல் துணிவோடு உண்மையை எடுத்துரைத்தார். மிகச்சிறந்த கவிஞராக விளங்கிய புல்பர்ட் மரியாவை குறித்து அதிகமான கவிதைகளை எழுதியுள்ளார். மரியன்னையின் பிறப்பு விழாவை முதன்முறையாக கொண்டாடியது இவரே. 1029ஆம் ஆண்டு ஏப்ரல் 10 அன்று இறைவனடி சேர்ந்தார். இவரது உடல் சாட்ரஸ் பேராலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இருளின் சக்தி எந்தன் வாழ்வை பணியச்சொல்லுதே. இறைவா, உன் நினைவு என்னை துணியச் சொல்லுதே. இருளின் சக்தி எந்தன் வாழ்வை பணியச் சொல்லுதே. இறைவா, உன் நினைவு என்னை துணியச் சொல்லுதே. உன் சொல்லின் உறுதியில் நான் பயணம் செல்லுவேன். உன் சொல்லின் உறுதியில் நான் பயணம் செல்லுவேன். உண்மை அன்பு நீதியில் நான் என்றும் வாழுவேன். என்றும் வாழவே நான் என்றும் வாழுவேன். ஏப்ரல் 11 புனித ஜெம்மா உம்பர்தா கல்கானி. ஜெம்மா உம்பர்தா மரிய கல்கானி கிபி 1878ஆம் ஆண்டு மார்ச் 12 அன்று கப்பனோரியில் உள்ள கமில்யானோ எனும் கிராமத்தில் பிறந்தார். தனது பெற்றோரின் 8 குழந்தைகளில் 5வது குழந்தையான ஜெம்மாவின் தந்தை என்ரிகோ கல்கானி. கல்கானி பிறந்தவுடனேயே குடும்பம் கமில்யானோவிலிருந்து டஸ்கன் நகரமான லூக்காவில் ஒரு பெரிய புதிய வீட்டிற்கு இடம்பெயர்ந்தது. குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட இப்பயணத்தில் ஜெம்மாவின் தாயார் அரேலியா கல்கானி காச நோயால் பாதிக்கப்பட்டார். இதன் காரணமாக ஜெம்மாவுக்கு 2½ வயது இருந்தபோதே எலேனா மற்றும் எர்சீலியா வலினி நடத்தும் ஒரு தனியார் நர்சரி பள்ளியில் அனுமதிக்கப்பட்டார். இந்த காலகட்டத்தில் கல்கனி குடும்பத்தைச் சேர்ந்த பலர் இறந்தனர். தமது 16 வயதில் முதுகெலும்பு நோயால் பாதிக்கப்பட்ட இவர் புனித ஜீதா சகோதரிகளால் நடத்தப்படும் லூக்காவில் உள்ள கத்தோலிக்க உறைவிட பள்ளிக்கு அனுப்பப்பட்டார். பிரெஞ்சு, எண்கணிதம் மற்றும் இசையில் சிறந்து விளங்கிய ஜெம்மா 9 வயதில் முதல் நற்கருணை பெற அனுமதிக்கப்பட்டார். தமது 16 வயதில் முதுகெலும்பு நோயால் பாதிக்கப்பட்ட இவர் அந்நோயிலிருந்து குணம் பெற்றார். தாம் அற்புதமான வகையில் குணமாவதற்கு பின்னாளில் புனிதராக அருள்பொழிவு செய்யப்பட்ட வணக்கத்திற்குரிய வியாகுல அன்னையின் கப்ரியேல் மற்றும் புனித மார்கரெட் ஆகியோர் தமக்காக இயேசுவின் திரு இருதயத்திடம் வேண்டி பரிந்துரைத்ததே காரணம் என்றார். தமது 18 வயதை எட்டிய சிறிது காலத்திலேயே தனது உடன் பிறப்புகளை இழந்த கல்கனி தனது அத்தை கரோலினாவுடன் இணைந்து இளைய சகோதரர்களை வளர்த்தார். 2 தடவை தமக்காக செய்யப்பட்ட திருமண திட்டங்களை மறுத்த இவர் ஜன்னீனி குடும்பத்தின் பணிப்பெண்ணாக மாறினார். 1903ஆம் ஆண்டு புனித வாரத்தின் தொடக்கத்தில் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து புனித வெள்ளிக்கிழமையன்று பெரிதும் துன்புற்று ஏப்ரல் 11 புனித சனிக்கிழமையன்று ஜன்னீனி வீட்டிலிருந்த ஒரு சிறிய அறையில் இறந்தார். இவருக்கு 1933ஆம் ஆண்டு மே 14 அன்று அருளாளர் பட்டம் திருத்தந்தை 11ஆம் பயஸ் அவர்களாலும் 1940ஆம் ஆண்டு மே 2 அன்று புனிதர் பட்டம் திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்களாலும் வழங்கப்பட்டது. சுவையும் போல தேடிய இன்ப
12 புனித லாஸ் ஆண்டிஸ் புனித தெரேசா. ஜொவானா பெர்னாண்டஸ் சோலார் என்று அழைக்கப்படும் புனித தெரேசா சிலி நாட்டின் தலைநகரான சந்தியாகோ நகரின் உயர்குடி குடும்பம் ஒன்றில் 1900 ஆண்டு பிறந்தார். தந்தை மிகுவேல் பெர்னாண்டஸ் ஜரா, தாயார் லூசியா சோலார் தி பெர்னாண்டஸ். இவரது பெற்றோருக்கு பிறந்த 6 குழந்தைகளில் இவர் 4வது குழந்தை. 1907 ஆண்டு முதலே திரு இருதய சபையின் பிரெஞ்சு அருள் சகோதரியர் நிர்வகித்து வந்த பள்ளியில் கல்வி கற்ற ஜொவானா தமது 18 வயது வரை அங்கேயே கல்வி கற்றார். 1914 ஆண்டு தமது 14 வயதிலேயே தம்மை கடவுளுக்கு அர்ப்பணிப்பதற்காக கார்மேல் சபையில் இணைய முடிவு செய்தார். 1915 ஆண்டு டிசம்பர் மாதம் 8 முதல் உறுதிப்பாடுகளை ஏற்றுக்கொண்டார். தமது 13 வயதில் கடுமையான குடல்வால் அழற்சி நோயால் பாதிக்கப்பட்ட இவர் சிறு வயது முதலே பாடல், நடனம் ஆகியவற்றில் ஈடுபாடு கொண்டிருந்தார். டென்னிஸ் மற்றும் மட்டை பந்தாட்டம் ஆகியவையும் இவருக்கு பிடித்திருந்தது. 1916 ஆண்டு ஆன்மீக பயிற்சிக்கான தியானத்தில் ஈடுபட்ட இவர் 1919 ஆண்டு மே 7 அன்று கார்மேல் சபையில் புகுமுக துறவியர் பயிற்சியில் இணைந்தார். அச்சமயம் இவருக்கு இயேசுவின் தெரேசா எனும் ஆன்மீக பெயர் அளிக்கப்பட்டது. அதே ஆண்டு அக்டோபர் 14 அன்று கார்மேல் சபையின் சீருடைகளை பெற்றுக்கொண்ட இயேசுவின் தெரேசா குறுகிய வாழ்க்கையின் முடிவை நோக்கி பயணித்தார். தமது ஆன்மீக வாழ்க்கை அனுபவங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். டைபஸ் என அழைக்கப்படும் தீவிர அக்கி போன்ற தீப்பொறி காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்ட இவர் 1920 ஆண்டு உயிர்ப்பு நாளுக்கு அடுத்த தினம் ஏப்ரல் 5 அன்று தமது இறுதி அருட்சாதனங்களை பெற்றுக்கொண்டார். ஏப்ரல் 12 அன்று இறந்த ஜொவானிக்கு 1987 ஆண்டு ஏப்ரல் 3 அன்று அருளாளர் பட்டமும் 1993 ஆண்டு மார்ச் 21 அன்று புனிதர் பட்டமும் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்களால் கொடுக்கப்பட்டது. ஏப்ரல் 13 புனித மார்கரெட் கஸ்தெல்லோ. பிறவியிலேயே பார்வையற்றவராகவும் உடல் ஊனமுற்றவராகவும் கூன் விழுந்தவராகவும் இத்தாலியில் 1287 ஆண்டு பிறந்த இவரை இவரது பெற்றோர் ஒவ்வொரு நாளும் திருப்பலி காணும் வகையில் தாங்கள் இருந்த இடத்தின் அருகிலிருந்த கோயிலுக்கு பின்னால் வைத்து வளர்த்து வந்தனர். 14 ஆண்டுகள் கழித்து இவர் நலம் பெறுவதற்காக இவரது பெற்றோர் இவரை ஒரு திருத்தலத்திற்கு கொண்டு சென்றார்கள். அங்கு இவரது பெற்றோர் இவர் நலம் பெற வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடினர். இவர் நலம் பெறாததால் அவர்கள் இவரை அங்கேயே விட்டுவிட்டு செல்ல அத்திருத்தலத்திலேயே இருந்து இறை வேண்டலில் நிலைத்திருந்தார். பொதுநிலையினருக்கான டொமினிக்கன் துறவு சபையில் சேர்ந்து தன்னால் இயன்ற நன்மைகளை ஏழை எளிய மக்களுக்கு செய்தார். இவரது வாழ்க்கை இப்படியே சென்று கொண்டிருக்க 1320 ஆண்டு ஏப்ரல் 13 அன்று இறையடி சேர்ந்தார் புனித மார்கரெட். 1609 ஆண்டு திருத்தந்தை 5ஆம் பவுல் அவர்களால் அருளாளர் பட்டமும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் 2021 ஆண்டு ஏப்ரல் 24 அன்று புனிதர் பட்டமும் இவருக்கு வழங்கப்பட்டது. இவ்வாறு புனிதர்கள் புனித ஜெம்மா உம்பெர்தா கல்கானி என்ற தலைப்பில் இன்றைய பல் சுவையினை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.